Hi friends, நான் புவனேஷ். டுடே நம்ம வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பேசிக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் தான். ரொம்ப பேசிக்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸ்பர்ட்டான எலக்ட்ரிஷியன்லாம் பார்க்க வேணாம். உங்களுக்கு விருப்பப்பட்டா பாருங்க. அதுக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாதீங்க. நான் எல்லாரையும் குறிப்பிடல. ஒரு சில பேர் நான் சொல்றேன் நானு. ஏனா கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்லாம் வந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் தான் இருக்கும். இந்த 2 டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா 2 எனி ஒயர் எதனா ஒரு கலர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளெக்கில் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக எரியும். பொலாரிட்டி மென்ஷன் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஏசி சப்ளை பொறுத்த வரைக்கும் பொலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அதுக்குன்னு பொலாரிட்டி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஃபேஸ் அண்ட் நியூட்ரல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்குது. ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு 230 வோல்ட் பவர் சப்ளையில் ஒரு ப்ளக் பாயிண்ட்டில் போட்டு ஒர்க் பண்ணி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பின் ப்ளக்னு சொல்லுவாங்க, 2 பின் ப்ளக் டாப்னு சொல்லுவாங்க. இந்த 2 பின் ப்ளக் டாப் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே 2 டெர்மினல் தான் இருக்குது. ஸோ அந்த 2 டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வயரை கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஒரு பேசிக் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் டைப்பில் வந்து நிறைய சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீடியோ செக்ஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி லைட்டை வந்து ஏறி வச்சு பார்த்துக்கலாம். ஸோ லைட்டு நல்லாவே எரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேர்ட் வீடியோ, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டெஸ்ட் லேம்ப் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் லேம்போட வீடியோ தான் இது. இந்த 2 ஒயரில் பிளாக் அண்ட் ரெட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனா ஒரு சென்டராக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு ஸ்லீவ் எடுத்துருங்க. ஓகேவா? ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒயரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் லேம்ப்பு. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் காயில் கனெக்ஷனாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் காயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எது காமன் ஒயர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ரெட் அண்ட் வந்து பிளாக்குக்கு வைக்கிறேன். லைட்டோட பிரைட்னஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓரளவுக்கு கரெக்டாக எரியுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லோ அண்ட் ரெட்டுக்கு வைக்கிறேன். லைட்டோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ வந்து நான் என்ன கனெக்ட் பண்ண போகிறேன், பிளாக் அண்ட் எல்லோவில் வைக்கிறேன். ஸோ சரியாக வைக்கல, ஒரு நிமிஷம் சரிங்க, டச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டச் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட வெளிச்சம் எவ்வளோ டிம்மாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஒயர் தான் காமன் ஒயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் என்ன இந்த காயிலில் ஷார்ட் இருக்கா, அதாவது பார்த்திங்கன்னா என்ன ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிப்போம். ஒரு ஒயரை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், மெட்டல் பகுதியில் நான் டச் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒயரிலும் மாற்றி டச் பண்ணிட்டு வருவேன். சப்போஸ் லைட் எரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஷார்ட் சர்க்யூட். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபேன் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 MFD கெப்பாசிட்டர் தான். ஸோ இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அதிகமாக போடாதீங்க, காயில் எரிஞ்சிடும். அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து டெஸ்ட் பண்ணும்போது லைட் டெஸ்ட் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒயரில் கனெக்ட் பண்ணும்போது லைட் ரொம்ப லோவாக எரிஞ்சிதோ அந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் ஒயர் ரெட் கலர் வந்துச்சு. ஸோ இந்த ரெட் கலர் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு பவர் சப்ளை ஃபேஸோ இல்லை ஒரு நியூட்ரலோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயரை நம்ம டச் பண்ணி பார்த்துணும். அதாவது கெப்பாசிட்டியில் ஃபேன் காயில் கனெக்ட் பண்ணியிருக்கல 2 ஒயர், அந்த 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபேனோட டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கீழேருந்து பார்க்கும்போது மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் இருக்கும். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு அந்த கடிகாரம் சுற்றுறதுல அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துங்க. ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து பார்க்கும்போது மாற்றி இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காமன் ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணலாம் ஒர்க் ஆகும். டிசி சப்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பவரை நீங்கள் மாற்றி கொடுத்தாலே வந்து மோட்டரோட டேரக்ஷன் மாறும். ஆனால் இதில் வந்து காயிலில் தான் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் 2 ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒயரை நீங்கள் எப்படி வேணால் மாற்றி கொடுத்துலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காயில் இருக்க ப்ரொசீஜரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி நான் மெயின் பவரை கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன் ஃபேனை. அந்த எல்லோ கலர் ஒயரை நம்ம அப்படியே விட்டுருவோம். அது வந்து அடுத்த ஸ்டெப், அது எப்படி டேரக்ஷன் நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் போனால் ஃபேன் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிறேன். இந்த டேப் மார்க்கிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ ஃபேனை ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம பிளாக் கலர் ஒயர் அண்ட் ரெட் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபேனோட டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டேரக்ஷன், இந்த டேரக்ஷன்லாம் இருக்கணும். ஒன்றும் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபேனை ஆன் பண்ணிட்டு ஒரு பேப்பர் வச்சு பாருங்கள், உங்களுக்கு காற்று வருதான்னு பாருங்கள், காற்று கீழே வருதா இல்லை மேலே போதான்னு பாருங்கள். இதுதான் சிம்பிள். இப்போ நம்ம பிளாக் கலர் ஒயர் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், எல்லோ கலர் ஒயரை கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணுறதுனா கெப்பாசிட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், காயிலேருந்து அந்த கனெக்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டரில் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ மிஸ் பண்ணிவிட்டேன், சும்மா டெமோ மாதிரி வச்சுருக்கேன். இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க, ஒரு டேப் கூட பண்ணிவிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஓகே, கெப்பாசிட்டிலாம் கரெக்டாக மாட்டியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேரக்ஷன் வந்து மாறி இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம காயில் டேரக்ஷனை மாற்றிட்டோம். இது வந்து ராங் டேரக்ஷன், ஃபஸ்ட்டு கொடுத்து தான் கரெக்டு.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சை எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே சுவிட்ச் தான். நம்ம வந்து கண்டினியூ டெஸ்ட் ரெடி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், சரியாக டெஸ்ட் லேம்ப் ரெடி பண்ணல. ஸோ இந்த டெஸ்ட் லேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக கட் பண்ணியிருந்தோமே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை போட்டுருங்க. இந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா லோடுக்கு சீரிஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் ஒயரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கண்ட்ரோல் ஆகணும். இது வந்து ஒரு டெமோ வீடியோனால உங்களுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன், அந்த சர்க்யூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெமோவில் காட்டுறேன். ஃபேஸ் ஒயர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டர் வைக்கும் போது லைட் எரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர். நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் என்னை வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு உங்களுக்கு கம்பல் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபேன் ரெகுலேட்டர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ எனக்கு வந்து சரியாக புரியலன்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காக இந்த ஃபேன் ரெகுலேட்டர் வந்து இல்லை அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டர் எப்படி போகணுன்னா, எப்பவும் சுவிட்சுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணணும். சுவிட்சுக்கு முன்னாடி ஃபேன் ரெகுலேட்டர் போகக்கூடாது. லோடுக்கு சீரிஸாக இருக்கணும். சுவிட்ச் அண்ட் வந்து ஃபியூஸு, எம்சிபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடுக்கு சீரிஸாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சுவிட்சுக்கு முன்னாடி நீங்கள் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டர் போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ராங்கு. சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேன் ரெகுலேட்டர் பவர் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக பாருங்கள், புரியலனா கேளுங்க, கண்டிப்பாக சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சி நான் சொல்லித்தரேன் நான். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் பவரே போகணும். பவர் கீழே இருக்குது, நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் மேலே பவர் போவோம் பார்த்துங்க. ஸோ மேலே பவர் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரில் வந்து 2 ஒயர் இருக்குல்ல, ப்ளூ கலர் ஒயர், அது எப்படி எந்த ஆர்டரில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கணும், தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் நல்லா எரியுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், உங்களுக்கு டிம்மர் ஆகுதா. ஸோ 7th சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் பாக்ஸ் தான் இது. இந்த அயன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. உங்களுக்கு ஒரு டெமோக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 பின் டாப் மட்டும் மாற்றி காட்ட போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்லீவ் இதெல்லாம் காமிச்சா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து 3 பின் பிளக் டாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயர் 3 ஒயர் இருக்குல்ல, இந்த 3 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எடுத்துங்க. ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் பாக்ஸோட மெட்டல் பகுதி, அதாவது இரும்பு மாதிரி இருக்கா, அந்த பகுதியில் வச்சுட்டு இந்த 3 ஒயரில் டச் பண்ணி பாருங்கள். எந்த ஒயரில் லைட் எரியுதோ அதுதான் எர்த்து. ஸோ எர்த்து எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் பகுதியில் தான் விற்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் லைட் எரிஞ்சுது. இது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மாறுபடும். எதனா கேபிளில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா மாறிடும். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஒரு டேப் போட்டுடலாம். டேப் அடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு கிளாம்ப் மாதிரி நான் போட்டல ஃப்ரெண்ட்ஸ், அது ஞாபகம் வச்சிங்க. எப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க, மறந்துட்டிங்கன்னா கஷ்டமாயிடும். ஒயர்லாம் கரெக்டான சைஸில் கட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒயர் கட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கலர் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி எல்லோரும் யூஸ் பண்ணுற கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸாக யூஸ் பண்ணுறாங்க. ரெட் அண்ட் ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு கப்பு இருக்க மாதிரி இருக்குல்ல, சின்னதாக ஒரு இது மாதிரி. ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டுங்க. இப்படி மாட்டாமல் நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் அந்த ஒயர் எப்போ வேணால் கழண்டுட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுனா அந்த ஒயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஸ்ட்ரென்த்து நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறோம். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். ஸோ ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ப்ரௌன் வந்து ஃபேஸ் ஆகும். எல்லோ அண்ட் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து. நான் கலர் கோட்டிங் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். இந்த கலர் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். 2 கலர் கோட்டிங் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, இன்னொரு தடவை கூட நான் சொல்லிடுறேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒயர். இது எப்படி கனெக்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு வந்து போட்டிருக்கோம். எல்லுனா லைன் சொல்லுவாங்க, அதாவது ஃபேஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லுன்னு சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணிடணும். ஸோ நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா என்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் கான்டாக்ட்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து எப்போ வேணால் ஏரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் டைட்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அவரோட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது 3 பின் டாப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஒயர் கலரிங்கை வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரெட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த 3 பின் டாப்பில். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுறாங்க. எர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன். எல்லோ அண்ட் க்ரீன் ரெண்டும் ஷேடில் கூட வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் ஒரு விஷயத்தை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் லேம்ப் நம்ம டச் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் பவர் சப்ளை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டச் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணணும். உங்கள் மேலே என்ன கையில் டச் பண்ணிச்சா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். ஸோ ஓகே, ஸோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.